இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுன்றது சொல்ல போகிறேன். இது வந்து 1 kg சிக்கன். இதுக்கு ஃபஸ்ட்டு சால்ட்டு, அப்புறம் தனியா பவுடர் அண்ட் சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கர்ட் போட்டு அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். எனக்கு தமிழ் அவ்வளோ சரியாக தெரியாது, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த சிக்கன் வந்து 1 hour இப்படி ஊற வைக்கணும். இந்த சிக்கன் ஊறத்துக்குள்ளே நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 kg எடுத்திருக்கேன். 1 kgக்கு 1 kg சிக்கன் போடணும். அது தாளிக்கிறதுக்கு கிரைண்ட் பண்ண பட்டை, இந்த மராட்டி மொக்கை, சோம்பு, ஜீரா, சாஜீரா, பெப்பர், லவங்கம், ஃப்ளவர், இந்த பிரியாணிக்கு போடுற இந்த பூ, ஏலக்கி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது பச்சை மிளகாய். நான் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுக்கு, எங்கள் வீட்டில் எல்லாம் காரமாக சாப்பிட்றாங்க, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாமே தாளிச்சிட்டு கிரைண்ட் பண்ணணும். இந்த அரிசி வந்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 1/2 hour நம்ம ஊற வைக்கணும். நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகாய் போட்டணும். நான் வெங்காயம் கூட போட்டுட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 4-5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சேன், பெரிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிற்பாடு அதில் கொஞ்சம் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லியும் போட்டு எல்லாம் வதங்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கூலானதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணணும். இதுதான் அப்போவே நான் வதக்கி வச்சுருக்கிறது, கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு இருக்கேன். தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் சாஜீரா, சோம்பு, இந்த மசாலா ஐட்டம், பட்டை, மராட்டி மொக்கு, ஏலக்கி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிரியாணி இலையும் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நெல்லை வதக்கிட்டு பிற்பாடு நம்ம இந்த மசாலா போடுவோம்.
தண்ணி எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம இந்த மசாலா போடணும். இப்போ நான் இந்த நம்ம கிரைண்ட் பண்ண மசாலா போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலாவில் இந்த சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அரிசி போட்டு நான் வதக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் அரிசி போடணும். இப்போ அரிசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரண்டி வந்து கீழேருந்து போடணும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். இது வந்து நான் கிரைண்ட் பண்ண மிக்ஸியே கழுவி போட்டு இருக்க தண்ணி, அதனால் கொஞ்சம் கலராக இருக்குது. இப்போ நான் வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 6 கிளாஸ் வாட்டர் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் 2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். உப்பு வந்து ஆல்ரெடி சிக்கனில் போட்டிருக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கரண்டி கீழே இருந்து போட்டு நல்லா கொஞ்சம் கலரி விடணும். கொஞ்சம் கீ போடணும். இந்த தண்ணி நம்ம செக் பண்ணோம்னா நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி அப்புறம் அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். அடுப்பு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது பாயில் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வைக்கணும். கொதிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து தோசை தவா வச்சுட்டு இந்த குக்கர் வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி இவ்வளோ நேரம் ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வைக்க போகிறேன். நான் வந்து இந்த பிளேட் போட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட் வைக்கிறேன். தண்ணி போட்டுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். இருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். கலர் இப்போ நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரியாணி
பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.